கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனக்குருடு என்றால் என்ன? குருடுனா தெரியும் உங்களுக்கு. ஒரு புலனில் ஒரு புலன் சரியாக வேலை செய்யலை, கண் வேலை செய்யலைன்னா குருடு, காது வேலை செய்யலைன்னா செவிடு, மூக்கு வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. மூக்கு வேலை செய்யலைன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குதே. கொரோனா வந்தால் வந்தது பேர். இப்போ காது கேட்கலன்னா அவருக்கு செவிடு, கண்ணு தெரியலன்னா அவருக்கு குருடு, வாய் பேச முடியலன்னா அவருக்கு பேர் ஊமை, மூக்கு வேலை செய்யலைன்னா இல்லை சுவாசம் சுவாசம் போயின்னுக்குது, ஸ்மெல்லு புரிய முடியல, வாசனை உணரலன்னா, வாய்க்குது சாப்பிட்றாரு பேச முடியல ஊமை. சரியா? காது உணர்வு வேலையை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? உடம்போட சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு காது தான் முக்கியம். உள்ள அறவட்டைக்குள்ளைங்கெல்லாம் இருக்குது. ஊமை. மூக்கில் வாசனை உணராது இருக்குது. எனக்கு கூட தெரியாது, கேட்டு பார்த்து நம்ம கூகுளில் எங்கன்னா வேறு எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி எப்படின்னா தெரிஞ்சால் சொல்கிறேன். ஆனால் தெரியாது. ஏயா நான் கேட்டது மனக்குருடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு வேலை செய்யுது, மனசு வேலை செய்யுது. சரியாக வேலை செய்யலைன்னா அதுக்கு பேர் என்ன? குருடு. எப்படி இதை நீங்கள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் பைக்கில் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அது அண்ணன் தங்கச்சியாக இருக்கும். கணவன் மனைவின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யார்? மனக்குருடியா? மனம் வந்து ஏதோ ஒன்று சரின்னு இல்லை அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கின்னு அதை தான் பேசுது. அதுக்கு பேர் என்ன? மனக்குருடு. போனது யார்? அண்ணன் தங்கச்சி. இப்போ சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி தான் பைக்கில் போகிறாங்கன்னொன்னே, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போனால் நீங்கள் 2 பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் மனக்குருடு தான். அப்போ எதுக்காகன்னு அவங்க கேட்டால் வழி நமக்கு என்ன ஆகாது தெரியாது. 2 பேர் எப்படி போகிறாங்கன்னு அவங்க அண்ணன் தங்கச்சா. இப்போ இதெல்லாம் வந்துச்சு, ரேபிட்டோவா யாருன்னா ஏன்னு போவாங்க, யாரை கொண்டுனா தெரியாது. அவங்கள பார்த்து அண்ணன் தங்கச்சினும் சொல்ல முடியாது, காதல் இருக்கணும் சொல்ல முடியாது. ஆனால் லீலைகள்லாம் கூட பண்ணிட்டு போகலாம் ரேபிட்டோவில் போகிறவங்க, நமக்கு தெரியுமா? ஆனால் நம்ம மன செயல்களை பார்த்து நம்ம ஏதோ ஒரு முடிவு பண்ணுறோம்ல, 2 பேர் போகிற செயலை பார்த்து ஒரு முடிவு பண்ணுறோமே, அதுக்கு பேர் என்ன? மனக்குருடு. இந்த மாதிரி செயல்களை பார்த்து முடிவு பண்ணி தான் நிறைய பேர் ஏமாந்து போயிடும். இந்த உலகம் எப்படி ஏமாந்து போயிடுது அப்படின்னா, நோக்கம் புரியாமல் ஏமாந்து போயிடுது. ஒரு செயல் செய்கிறதுக்கான நோக்கம் ஒன்று இருக்கும்ல. இப்போ நாம் இருக்கிறோம், திருச்சிற்றம்பலம் ஒரு உயரமான வார்த்தை, அது அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ அதை புரிஞ்சுக்கணுங்களா என்ன, எந்த மாதிரி புரிஞ்சுனாங்கன்னா, இவர் திருச்சிற்றம்பலத்தை அதிகமாக பேசுகிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கின்னு சண்டைலாம் போட்டாங்கன்னா யார் அவங்கெல்லாம்? மனக்குருடர்கள். அப்போ மனம் குருடுத்தனமாக இருக்குது. ஸோ இது மனக்குருடு நல்லா இருக்குது இல்லை? அந்த மாதிரி மூக்கு குருடுக்கு மூக்கு குருடுன்னு கூட சொல்லிடலாம், வாசனை குருடுன்னு கூட சொல்லிடலாம் இல்லை? ஒருவேளை வாசனை உணர்வு பேர் மட்டி எதனா பேர் இருக்குமான்னு தெரில. கழுதைக்கு திரும்ப கற்பூர வாசனை சொல்லிடுறாங்க, இல்லைனாக்கா மூக்கு ஒன்றா கழுதன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் வேணா வாசனை உணராதோ என்னவோ. ஆனால் கண்டுபிடிங்க, எனக்கும் தெரியல. சாய்ஸ் விவர்ஸ் நீங்கள் சொன்ன கமெண்டில் கூட போட்டால் நான் மாற்றிக்கிறேன். ஆனால் மனக்குருடுனா புரிஞ்சிச்சா? என் மனதில் ஏதோ நினச்சிங்கன்னா அப்படி தான் பார்க்குறது ஒரு செயலன்றது வந்து குருடு. ஏன் அங்கே உண்மையிலே அவங்கள கேட்கணும், நீங்கள் யார், நீங்கள் என்னத்துக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்காமையே நம்ம ஒரு முடிவு பண்ணால் சும்மா செஞ்சுன்னு இருப்போம். ஒரு செயலை நம்ம பயங்கர பக்திமான்னு நினச்சின்னு இருப்போம். நீங்கள் பாட்டு மத வேஷம் போட்டுக்கிறவனை பார்த்துட்டு நீங்கள் பயங்கர பக்திமான்னு நினச்சிங்கன்னா யார் இது? நீங்கள் மனக்குருடு தான். ஒருத்தன் குருன்னு சொல்லிட்டு ஏமாத்துன்னு நிற்பான், அப்போ யார் தான்? நீங்கள் மனக்குருடு தான். என்ன மாதிரி குடிக்கார பையன், சல்லி பையன், பொம்பளைங்களை கூட டான்ஸ் ஆடுறவன், சிகரெட் பிடிக்கிறான், கஞ்சா பிடிக்கிறதில்ல நான், இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுக்கிறவங்கலாம் கூட யார் தான்? இவன் கடவுள் தெரிஞ்சவனா இருக்க மாட்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யார் தான்? அப்போ அதுவும் மனக்குருடு தான். ஏன் கொலைக்கார வேஷம் போட்டு, திருடு வேஷம் போட்டு நல்லவங்க கூட என்ன பண்ணலாம், வரலாம். ஏதோ ஒரு படத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணார், இட்லி சுட்டு அது உள்ள காசு, தங்க காசு வச்சு கொடுப்பார் எல்லாருக்கும், ஏழைங்களுக்கெல்லாம் போய் சேரத்துக்கு. நேரடியாக பணம் கொடுத்தா எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இட்லி சுடும்போது அதில் ஒரு காசு வச்சு சுட்டு கொடுத்துருவாங்க. அதுவும் ஒன்று தான். அப்போ ஒரு செயல்களை புரிந்து கொள்ளாமல் தானாகவே ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அவன் பேர் என்ன? மனக்குருடு. மாதிரி மனக்குருடர்கள் நிறைய பேர் இருக்குது. என்னவோ நினைப்பில் ஏதேதோ செய்து பக்தி என்று உலர்கிறாள்ன்றாங்கல்ல, அவங்கெல்லாம் யார் தான்? மனக்குருடர்கள் தான்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.